விஷயம் என்னன்னா இன்ஃபிளேஷன் எப்போ இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து 1.5% குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஜிஎஸ்டி ரிஃபார்மிங்ல நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இன்ஃபிளேஷன் ஓரளவு கண்ட்ரோலா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அது நிச்சயமா அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனோட 1.5% கம்மியாகுதுன்னா நிச்சயமா பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், வாங்கும் தன்மை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நேற்றுக்கு பிஎம்ஐ குறியீடு பார்த்திருப்பீங்க, 15 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஆகஸ்ட் மாசம் 2025 வருஷம் பிஎம்ஐ குறியீடு அதிகமா வந்திருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் விட இந்தியாவோட ஜிடிபி ஏற்கனவே கணிச்சதை விட 7.8% வந்திருந்துச்சு இல்லையா? இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜிடிபியில 100ல இருந்து 120 அடிப்படை புள்ளிகள் இன்னும் உங்களுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். ஜிடிபி ரைஸ் ஆகணும், வேலை வாய்ப்புகள் இங்க ரைஸ் ஆகணும், அதுதான் முக்கியம். ஏற்கனவே ட்ரம்போட டாரிஃப் நம்மளை எந்த அளவுக்கு பயமுறுத்துதோ, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 3 வருஷத்துக்கு அவங்களோட ரெவன்யூல 0 டாக்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு இங்க சப்போர்ட்டிவா கொடுக்குமோ அந்த அளவுக்கு தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் இங்க உருவாகணும். அதே மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவோம் இல்லையா, தனி நபர் வருமானம், அது ரைஸ் ஆகணும். அதெல்லாம் வரணும்னா நீங்க வாங்குற சம்பளத்துல உங்களுடைய செலவுகள் குறைவா இருக்கணும். 10,000 ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ற இடத்துல டாக்ஸே 1,500 ரூபாய் 2,500 ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துல 1000 ரூபாய் உங்க பாக்கெட்ல மிச்சம் வந்திருந்தா எப்படி இருக்கும்? மாசத்துக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 28% நீங்க ஜிஎஸ்டி 2,800 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்கன்னா இப்ப அதிகபட்ச ஜிஎஸ்டி 18% தான். அப்படிங்கும்போது அந்த 2,800 ரூபாய் ஜிஎஸ்டி 1,800 ரூபாய் குறையும், உங்க பாக்கெட்ல 1000 ரூபாய் மிச்சம் இருக்கும் இல்லையா? சோ இதுதான் முக்கியம். சாதாரணமா நம்ம நாட்டுல, அதுவும் தமிழ்நாட்டுல 30,000 ரூபாய் மாசத்துக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 30,000 ரூபாயில ஏற்கனவே இருந்த ஹையஸ்ட் ஜிஎஸ்டி 28% அப்படின்னு சொன்னீங்கன்னா 30,000 ரூபாய் செலவு பண்ணும்போது ஏறத்தாழ 8,500 ரூபாய் நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும் டாக்ஸா. இப்போ 18